யாரை நாடி நீ சென்றாய்? மனிதனை நாடி போய் உன் துக்கம் மேலோங்கி இருக்கிறது. கர்த்தரை தேடி வருவாயானால் அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருடைய துக்கங்களையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். சீஷர்கள் அவரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். தேவ சமூகத்திலே அன்னாளம்மா வந்து ஜெபம் பண்ணாங்க. 12 ஆண்டுகளுக்கு மேலாக துக்கத்தோடு இருந்தாள். பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தது. 10 பிள்ளைகளையும் தூக்கி இருப்பாங்க, 10 பிள்ளைகளையும் தாளாட்டி இருப்பாங்க, 10 பிள்ளைகளையும் பரிமாறி இருப்பாங்க, 10 பிள்ளைகளுக்கு உதவிகள் செய்திருப்பாங்க. ஆனாலும் அவள் இருதயத்தில் ஒரு துக்கம் இருந்தது. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. இந்த காலையில் எந்த நிலைமையிலையும் வந்திருக்கிறாய் பாஸ்டர், எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு எதை குறித்து நீ இயங்குகிறாயோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்காக உயிருள்ளவராக இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுவோமா? எதுவாக இருந்தாலும் சரி. எனக்கு பின்பாகத்தான் திருமணம் நடந்தது, ஆனால் அவர்கள் நல்ல வசதியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், ஜெபிக்கிற என் பிள்ளைக்கு இவ்வளவு பிரச்சனை, எந்த காரியமும் முன்னெடுக்க முடியல, இவ்வளவு தடைகள். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்கள் பாருங்கள். அவரை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார்.